அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி. வாங்க இப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில ஆயில் ஊத்திக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு நல்லா லேசா அந்த பொன்னிறமா இது வர ஆரம்பிச்சிடும்ல, சவுண்டு வரும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல லேசா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ வெங்காயம் தட்டிக்கலாம். வெங்காயம் தட்டி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதனால லோ ஃப்ளேம்ல நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு வருது. ஸோ மறுபடியும் கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம். அப்பப்ப லேசா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம். அப்பதான் நம்ம எல்லா வெங்காயமும் பொன்னிறமா சேமா இதாகும். இல்லைன்னா பாதி பொன்னிறமா இருக்கும், ஸோ பாதி வெங்காயம் அப்படி இப்படிமா இருக்கும். ஸோ அதனால அப்பப்ப கரண்டி வச்சு லேசா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டா நம்ம தக்காளி கொஞ்சம் சீக்கிரமா இதை நசிச்சிடும். நல்லா தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப தக்காளி நசிங்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சு தக்காளி நல்லா நசிட்டு நல்லா நசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி, அந்த தயிர், அந்த பிரியாணி மசாலா, அந்த இதெல்லாம் இந்த வெங்காயத்தோட நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா ஊறிடும். நல்லா ஊறவும் நல்லா மிக்ஸ் ஆகணும்.